பாய் சாப், சொல்லுமா. உங்க பையன் இவ்வளவு பெரிய ஐயோக்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் பொண்ணுக்கு ஜாப்னு சொல்லி மும்பை கூட்டிட்டு போயிட்டு துபாயில வித்துட்டான் பாய் சாப். இப்படிப்பட்ட கொடுமை எங்கேயாவது நடக்குமா பாய்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாய் சாப். நீங்க உடனே மும்பை புறப்பட்டு வாங்க பாய் சாப். மேடம், ஷாப்பிங் போகணும்னு சொன்னீங்க. எந்த ரூட்ல போகணும்? முதல்ல நீ வண்டி ஓட்டியா? வண்டி ஓட்டு. மேடம், கடைகளை தாண்டி நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம எங்க தான் போறோம்? சாரி, இப்ப நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். நாம ஒன்னும் ஷாப்பிங் போறது இல்ல. அப்போ நாம பீச்சுக்கு போறோம். பீச்சுக்கா? நான் வர மாட்டேன். வேணும்னா நீங்க போங்க. சாரி, நீ மட்டும் வரலன்னா நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். வேண்டாம், விடுங்க. வேண்டாம் மேடம். என்னங்க திடீர்னு பார்க்குக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? முதல்ல நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கோ? ஏன்னா நான் உன்னால தானே பப்ல பாடினேன், பீச்ல டான்ஸ் ஆடினேன். அதுக்கு நான் தான் கிடைச்சனா என்ன? சாரி, சொல்லுங்க. இந்த மூணாவது ஒரு ட்ரீம் மிச்சம் இருக்குப்பா. மறுபடியும் ட்ரீமா? என்னால முடியாதுங்க. ஏய் சாம்பார், நான் சொல்றத கேளியா? சரி சொல்லுங்க. அது ஒரு அர்த்த ராத்திரி. ஐயோ, பேய் இருக்குமோ? மேல பௌர்ணமி நிலா, சுத்தி அந்த நிலா ஒளி இருக்கு. ஒரு ஏரி கரை, அந்த கரை பக்கத்துல ஒரு மரம், அந்த மரத்துக்கு இலையில ஒரு ஊஞ்சல். நீ என்ன அதுல உட்கார வச்சு அழகா ஆட்டணும். அப்ப நான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். சோ இத மட்டும் நீ எனக்காக பண்ணிட்டேன்னா நான் ஃபுல்லா ஹாப்பி. சொல்லு, எப்படி இருக்கு என் ட்ரீம்? சூப்பர்ல, கலக்கல்ல. ஏய், என் ட்ரீமை நீ கேட்கவே இல்லையா? என்னது? நீ என் ட்ரீமை கேட்கவே இல்லையா? சாரி, பின்ன என்னங்க பண்றது? அன்னைக்கு ராத்திரி என்னன்னா திடீர்னு வந்து சாரி ஏந்திரி பப்புக்கு போலாம் வான்னு சொன்னீங்க. நேத்து கார்ல ஷாப்பிங் போலாம்னு சொல்லிட்டு சாரி பீச்சுக்கு போலாமான்னு கேட்டீங்க. இப்ப என்னடா இன்னொரு ட்ரீம் இருக்குன்னு சொல்றீங்க? இது மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன சுத்த விட்டு அடிப்பாரு. யாருக்காவது நினைச்சது நடக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. ஆனா நீங்க என்னங்க என்ன போட்டு டார்ச்சர் 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 பண்றீங்க? சாரி, கூல் கூல். இந்த ட்ரீமை பத்தி இப்ப மறந்துரு. இப்ப மறந்து போயிடு. நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிக்கலாம். என்னங்க என்னங்க நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் சொல்றீங்க? நான் இங்க வந்தது கார் ஓட்டுறதுக்காக, உங்க ட்ரீமை நிறைவேத்துறதுக்கு இல்ல. இத பாரு சாரி, நான் சொல்ற மாதிரி செய்யற, இல்லன்னா என் அண்ணன் கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன். சொல்றீங்களா? அண்ணனுக்கு சொல்லுவீங்களா? யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க. சாரி, வேற யாரா இருந்தாலும் என்னோட குடலை உருவிருப்பேன். இன்னைக்கு என் தங்கச்சி உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீன்றதுனால விடுறேன். இனிமே எங்கேயாவது எப்பவாவது என் கண்ணில் பட்டன கொண்டுருவேன். போ போ சார், வா. அடிச்சது எந்த விதத்திலையும் தப்பே இல்ல. அதே உன் தங்கச்சியா இருந்த இன்னொருத்தன் கூட சுத்தினானா நீ சும்மா இருப்பியா? கண்ணா பின்னான்னு சுத்தினா நீ சும்மா இருப்பியா? இல்ல நல்லா நல்லா சுத்தின என்கரேஜ் பண்ணுவியா? இந்த உலகத்துல அப்படி ஒரு அண்ணன் இருக்க, நான் தங்கச்சியை என்கரேஜ் பண்றவன் சொல்லு. என்னமோ ராஜா, எனக்கு அது வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியுமா? என்ன நடந்ததுன்னு தெரியும். என்ன நடந்துச்சுமா? சுஹானா, என்னமாச்சு? அண்ணன் தேவையில்லாம ரஹீமா அடிச்சிட்டாரு. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் ரஹீமா பார்க்குக்கு கூட்டிட்டு போனேன்.
நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? ஒரு டிரைவரோட பீச்ல சுத்திக்கிட்டு இருக்க. வெளியே தெரிஞ்சா குடும்பமான என்ன ஆகும்? அதுக்கப்புறம் உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? இல்லண்ணா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரஹீமை லவ் பண்ணல. நான் உன்னோட தங்கச்சி அண்ணா. உங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக ஃபாரின் சம்பந்தம் கொண்டு வரும்போது நீ இப்படி பண்றது தப்பு தானம்மா? ஃபாரின் சம்பந்தமா? ஆமாம்மா, அவன் என் ஃப்ரெண்ட், ஃபாரின்ல செட்டில் இருக்கான். ஆல்ரெடி உன் போட்டோவை மெயில்ல அனுப்பியிருக்கார். ஓகே சொல்லிட்டான். என் செல்லமான அண்ணன். என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? என்ன சார் விழுந்துட்டீங்க? ஓகேவா? சார் குட் மார்னிங். என்ன சரி கப்புன்னு கவுந்துட்ட. வா வா போலாம். ரைட் வா வா வா. நான் சொல்றது கேக்குறியா? நோ.
आपका बीवी आपके हाथ में है என்ன சுகானா எதுக்கு கூப்பிட்ட சொல்லு உன் அண்ணன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் கேளுமா என்ன வேணும் வந்திருக்கிறது ரசூல் பாய் சென்னையில இருந்து துபாய்க்கு பொண்ணுங்களை கடத்தி வித்துருவான் இத நான் நியூஸ்ல பார்த்தேன் அண்ணா எனக்கு தெரியும் அதை தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? நீ ஆசைப்பட்ட மாதிரி ஃபாரின் சம்பந்தம் கொண்டு வந்திருக்க அவங்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் கட்டிக்க போறவன் மனுஷனா இருக்கணுங்க. இந்த காலத்துல புருஷன் எப்படி சம்பாதிக்கிறான்றதுல எவ்வளவு சம்பாதிக்கிறான்றது தான் முக்கியம். அவன் உன்னை மகாராணி மாதிரி வச்சு பார்த்துப்பான். பாப்பாவுக்கும் இதுல சம்மதம் தான். இந்த நீ அவர்கிட்ட பேசு பேசு. ஹலோ பாப்பா பாப்பா உங்களுக்கு தெரியுமா அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு? சுஹானா அண்ணா என்ன சொல்றாரோ அதை சொல்லுமா. பாப்பா அது இல்ல புரிஞ்சதுல कैसे हो रसूल? I am fine, Rashid. मुबारक हो. அன்னைக்கு உன் தங்கச்சியுடைய போட்டோ பார்த்து நான் ரசிகினான. இன்னைக்கு கையில விழுந்தப்போ துபாய்க்கு ராணி மாதிரி தெரிஞ்சா. சென்னை பொண்ணுங்களுக்கே அவ ஐக்கானா இருக்காப்பா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ உன் தங்கச்சி கூட்டிட்டு வா, நான் கொஞ்சம் பேசணும். ठीक है. மாஷா அல்லாஹ். சுஹானா எவ்வளவு இனிமையான பேரு. உனக்காக டைமண்ட் ரிங் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்க. உனக்கு நான் கிஃப்ட் கொடுத்தல, இப்ப நீ எனக்கு என்ன தரப்போற? ரஷீத், என்னாச்சு ரசூல்? உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாங்கன்னு குதிச்சு சாவ வந்தியா? நான் எங்கங்க குதிச்சேன், கால ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். ஃபாரின் போகாம நான் சாக மாட்டேன். ஆத்தாடி, நான் தான் தேவையில்லாம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து. ஹலோ, அப்படியா? அப்படி நடந்துச்சா? இப்பவே வந்துடுறேன். ஓகே ராஜா, ஒண்ணு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதையில லவ்வே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸே இல்ல. நான் எவ்வளவோ நல்ல லவ்வர்ஸ பாத்திருக்கேன், எவ்வளவோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ பாத்திருக்கேன், எவ்வளவோ நல்ல புருஷன் பொண்டாட்டிய பாத்திருக்கேன், கடைசியில எவ்வளவோ நல்ல எதிரிங்களையும் பாத்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கள பார்த்ததே இல்ல. ஒரே வீட்ல யாருமே இல்லாம ஒண்டியா ஒரு அழகான பையனும் ஒரு அழகான பொண்ணும் ஒன்னா இருந்துட்டும் எதுவுமே பண்ணிக்கலனா, தொட்டு கூட பார்க்கலனா, அட்லீஸ்ட் சுண்டு விரல் கூட பண்ணலனா உங்க ரெண்டு பேருடைய கேரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதனால உங்க ஞாபகார்த்தமா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகார்த்தமா, உங்க ரெண்டு பேர் ஞாபகார்த்தமா உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். லாஃப் ராஜா. ஹலோ சார், லிஃப்ட் சார், சார். சார், சார், லிஃப்ட். வாப்பா சுஹானா, வாப்பா அண்ணா, எனக்கு எல்லாம் தெரியுமா. அவன் பிசினஸ பத்தி, உன் கல்யாணத்தை பத்தி. அவன் இவ்வளவு பெரிய அயோக்கியன்னு நான் எதிர்பார்க்கலமா. வாப்பா அண்ணே நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்ல. உண்மைதாமா? சார், அங்க பாருங்க, ரஷீத் பாயோட ஜீப் வருது.
சரிங்கண்ணா ஓகே ஓகே யாருமே இல்லைண்ணா. நான் இங்கெல்லாம் யாரும் இல்ல. என்னாச்சு வாப்பா? கார் கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்தது, இப்போ செட் ஆயிடுச்சுப்பா. கார் ட்ரபிளா? நாம தேடின கிடைக்கிறதுக்கு அவ காணாம போகலாம். அவளை ஒரு ஃபாரினருக்கு கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா ஸ்டேரிங் பிடிக்கிறவனோட ஓடி போயிட்டான். இப்போ நாம அவளை சிட்டி முழுக்க தேடிக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு வாப்பா மேல மரியாதை இல்லை, அண்ணன்ற பயமும் இல்லை. அவளோட இந்த காதல் என் கண்ணில் படுற வரைக்கும் தான். அவளை கொன்னாவது நான் கொண்டு வருவேன். இந்த விஷயத்துல நான் யாரையும் விட மாட்டேன். ரஷீத், என்ன பண்ற? கார்ல அவளோட போட்டோ மட்டும் இல்ல, உங்க கண்ணில் அவன் மேல இருக்கிற பாசம் கூட எனக்கு தெரியக்கூடாது. ஆமா, அவ இப்ப என் மகன் இல்லம்மா, உனக்கு சைத்தானா மாறிட்டான். அவ என்ன பண்ணுவான்னு தெரியல. இங்க பாருமா, நீ இங்க இருந்த ஆபத்து அவ கண்ணு கிட்டாத தூரத்துக்கு எங்காவது போயிடுமா? இல்ல வேண்டாம் பாப்பா. ஆமா சுஹானா, நீ அவன் கண்ணுல பட்டா என்ன பண்ணுவோன்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. ராஹிம், எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? சார், எனக்கு தேவைப்படும் போது வேலை போட்டு கொடுத்தீங்க, ஆபத்துல இருக்கும்போது உதவி பண்ணீங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் சுஹானா உன் வீட்லயே இருக்கட்டும். தயவு செய்து எனக்கு வாக்கு கொடு ரஹீம். இப்போ உன்னால மட்டும்தான் என் பொண்ணை காப்பாற்ற முடியும். அம்மா, நீ எங்க போனாலும் இந்த அப்பா உன் கூடவே தான் இருப்பேன். அல்லாஹ் உனக்கு துணையா இருப்பாருமா. சுஹானா, பாப்பா பாப்பா, நீ கூட்டிட்டு போறது என் பொண்ணு இல்லப்பா, என் உயிர். இல்லங்க, இது ஒண்ணு உங்க வீடு இல்ல, உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கு. நீங்க என்ன பண்ணாலும் ஒரு நிமிஷத்துல எங்க அப்பா உங்க ஜாதகத்தை சொல்லிடுவாரு. அவ்வளவு பவர்ஃபுல். நான் யாரு? நான் சென்னையோட சிங்கம். என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. என் அப்பா பேரு சாரி, வெங்கடாச்சாரி. அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்ப என் மூஞ்சில எழுதி ஒட்டிருக்கா நான் முஸ்லிம் பொண்ணுன்னு. இங்க பாருங்க, உங்க அண்ணன் கத்திய நம்புறாரு, எங்க அப்பா பக்தியை நம்புறாரு. கத்தியை விட பக்தி தாங்க பவர்ஃபுல், அதை புரிஞ்சுக்கோங்க. ஐயா சாமி, இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லியா? இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு முஸ்லிம் பொண்ணுங்கிற விஷயத்தையே மறந்துருங்க. ஓகே. இப்போ ஓகேவா? வெல்கம். இந்த பஞ்சாங்கத்துல இவர்தான் எங்க அப்பா. சலாம் அலைக்கும். வணக்கம். வணக்கம். யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணுதான்ப்பா அன்னைக்கு சீதாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவு எல்லாத்தையும். உன் பேர் என்னம்மா? சுனந்தாப்பா. ஓஹோ, சுனந்தாவா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. காய்சா இருமா. பயணம் செஞ்சு ரொம்ப களைச்சு போயிருப்பாங்க, உள்ள கூட்டு போமா. சரிங்க, போமா. நீ வாம்மா. டேய் ராமச்சாரி, இங்க வாடா. சொல்லுங்கப்பா.
சலாம் அலைக்கும்னு சொல்றாட நம்ம பொண்ணு தானே? அட அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இவங்க ட்ரிபிள்கன் ஏரியால இருக்காங்களா, அங்க முஸ்லிம்ஸ் வேற நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, சலாம் அலைக்கும் சொல்லி அவங்களுக்கு பழகிடுச்சு. ஓ, அது மட்டும் தானா இல்ல அந்த பொண்ணு கூட காதல் கதல் ஏதாவது வச்சுக்கிட்டியா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். நம்ம ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் எல்லாம் பாத்துக்கோ போ.